உனக்கான ஓரத்திலே உனக்காக போதுமடி மதினித்தோம் ஒரு பாட்டே பார்வே சரி, இதுல பொலிப்புல யாருக்கு இருக்கு? நீயா அவரா? நான் பார்த்ததெல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. நீ காலத்தை ஓடா கட்டி எனக்கு ஒரே ஒரு முத்தம் புரியாதுடா. அடி என்னடி ராக்கம்மா
முடியாதுன்னு தான் நீ சொல்ற. முடியாதுன்னு நான் சொல்றேன். சரி, முடியாதுன்னு நீ சொல்லிட்டா நாங்க இருந்து போயிடுவேனா? ஒரே ஒரு ரகசியம் மட்டும் உன் காதல சொல்லிட்டு போயிடுறேன். அப்படியா? சரி, உன் மனசுல ஆசை இருக்குன்றதுனால இப்படி எல்லாம் தவறா நடந்துக்கிட்டேன். ஒருவேளை நான் நடந்துகிட்டது உன் மனசு புண்படும்படி ஏதாகிலும் நடந்திருந்தா தயவு செய்து மன்னிச்சிருமா. எனக்கு வேணாடா, கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு நான் இருக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்டேன்ல, மணி கேட்டியா? சொல்லிட்டல. சரி போ, போடா. தவறுன்னு சொல்லிட்டல, அப்படி போடா. மன்னிச்சிட்டியா? நீ தொட்ட, நான் தொடச்சிட்டேன். நம்ம தொட்டை குடும்பம் பண்றவங்க தானே நம்ம. ஒரு கைப்பு கரைச்சி சொல்றதா இது? தொட்டா நான் தொடச்சிட்டேன்றா. அதான் நம்ம தொடச்சிட்டு குடும்பம் பண்றவங்க. ஆமா, தொடச்சிட்டு போடுறதா. ஏய் அறிவிச்சக்கவனே, சீப்பா. இது சொல்ல விட்டாரு. தொட்டா நான் தொடச்சிட்டேன். அத்திட்டு போயிடுச்சு. அப்படி குளிக்கணுமா? குடிக்கணும். என் தலையை மூணு எண்ணெய் வச்சு தலைமுறை ரகசியம் ஏதோ சொல்ல போறானா? பெரிய அந்த ரகசியம் இது. அது சொல்ல போறாரு அவரு. சரிவா, நீ வாடா. நான் வரணுமா? சொல்லு. பயப்படுத்தக்கூடியவர்கள் ஆண்கள், பயப்படக்கூடியவர்கள் பெண்கள். பயப்பட்டுட்டா கஷ்டம் நீ உனக்குதான். கேட்க மாட்டேன். அம்மா, பெண்களாக காதல சொல்லிட்டு நீ மட்டும் போய் அச்ச மேடம், ஞானம் பயப்பு என்று சொல்லக்கூடிய நாலு வகை குணங்களோட பணிவு என்கிற ஒண்ணு உங்ககிட்ட இல்ல. உங்களுக்கு நான் ஏன் உன்கிட்ட நான் பணிவா நடந்துக்கணும்? நீ யாரு எனக்கு? மாமனா, மச்சனா, அண்ணனா, தம்பியா, ஒட்டா, ஒருவா, கொத்தா, கொடியா, சொந்தமா, பந்தமா, பங்காளியா, பைத்தாலியா? நான் ஏன்டா உன்கிட்ட வந்து நான் நடந்துக்கணும்? கொஞ்ச நேரம் வந்து ஏற்று படுத்துட்டீங்க. எங்களோட வயசு வந்தாயா ஏற்ற விரத்தாயா அங்கே கொஞ்சி விளையாடும் நம் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பண்ணிவிட்டாயா மாமனா மச்சானா ஆடா வாங்கை கட்டே வாடா. மாமா போடா. நீதான் ஏதோ பண்ண, நானும் கட்டி போயிடா. நீ போயா? அதான் உனக்கு புரியல சட்டலா. எனக்கு பிடிக்கலடா. எனக்கு சோகமாயிடும்னு நினைக்கிறேன் நான். தெரியல, பிடிக்கல. புரியலையா? பிடிக்கல. போ போ சொல்றாங்க. சரி, ஒரு கிஸ்ல குத்துட்டு போ. டேய், கிஸ் குத்தா மாறிடும். கிஸ் மீ close your eyes and kiss me fingers and fingers happy when you போதுமா? சரிடா. அவதான் வேணும்னு வந்து நான் எதுக்குமே அவளை என்னையே அவ பிடிக்கணும்னு சொல்லிட்டா நம்ம வெறுப்புல இருக்கேன். ஒரு காந்த சுத்தி போய். ஆமா. அவன் பேர் சூத்த தாடி வர்றான். கெட்டி போட்ட பண்ணிட்டாவன். அங்கத்த பாத்தியா உன் காதுல ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அப்படியா? சீக்கிரமா சொல்லிட்டு சீக்கிரம் போடா. யாராவது நேத்தே 7:30 ஆச்சு. நம்ம வழக்கம் 6 மணி விடுவோம்மா. எத்தனை மணி ஆகுமோ? 5 பேர் தாலி எடுத்து விட வேண்டியதா? 5 மணிக்கு 5:30 மணிக்கு விட்டுருவீங்க. பைத்தியக்காரா, அப்படி இடைவிடாத ஆடுறதுனாலதான் நேரம் தாய்க்காக எந்த நேரம் ஓய்வு இல்லாம ஆடிட்டு இருக்கா. 5 மாவட்டம் தள்ளி இங்க வந்துக்கிறோம் நம்ம. ஆமா, இல்லைன்னா வீட்டுல தான் பட்டு தூங்கிடணும். 2 மணிக்கு கிளம்பணும்டா ஊர்ல இருந்து. வயிற்று சில கிளம்புது. நான் 3 மணிக்கு கிளம்பணுண்டு. டேய், இந்த மக்களை பார்க்கும்போது அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுதா இல்லையா? ஆமாங்க, எவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த காரியத்துக்கு இப்படிப்பட்ட இவ்வளவு மக்கள் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு கூட்டமா? சத்தியமா இந்த பக்கத்துல இவ்வளவு கூட்டம் வரணும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆள் எப்படிங்கிறான் இருக்காங்க. போதுமான கூட்டங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்குது நம்ம நார்மல் ஆட்டத்துக்கு. சத்தியமா உள்ள போட்டு மனுஷன் வர மாட்டீங்க. நாடகம் நீங்க
எவ்வளவு அடி அடிச்சாலும் நான் ஏன் ஓடுறேன் சத்தியமா எனக்கு மனசுக்காக எல்லாரும் புள்ளி எடுத்துப்பா. பின்னா வேற எதுனா போடுதீங்க இப்ப மட்டும் நான் குறை வச்சா வரது இல்லைங்க அவட விட மாட்டியா? விடமாட்டேன் நாடகத்தை நவுத்த விட மாட்டியா? நீ 8 மணி தான் வாங்க இங்க 8 மணி பண்ண சொல்றாரு போதுமான கூட்டம் மனதிற்கு நிறைவான ஆட்டம். ஆனா பின்னாடி ஒரு குண்டு ஊசி சவுண்ட் கேக்குதா பாத்தியா? ஆனா போன வாரம் ஒரு ஊர் 8 மணி தேவடியா பையா ஏண்டா போன வாரம் ஒரு வீட்டு ஊர் 8 மணியா இந்த ஊரினுடைய பெருமையை நாளைக்கு போறோம் எண்டத்தூர்ல போய் சொல்லலாம். நாளைக்கு எண்டத்தூர் இல்லை, நாளைக்கு சீதாபுரத்துல போய் சொல்லலாம். ஏண்டா ஒரு ஊருடைய சிறுமை இன்னொரு ஊர்ல சொல்லக்கூடாது. நம்மள அந்த ஊரை பத்தி மட்டும் பேசாத மூஞ்சில குத்திடுவான். என்ன அவன் தான் உனக்கு அம்மா நாங்க மேல ஆடிக்கிறோம் அந்த ஊருக்காரங்க கொட்டாங்க ஆடிக்கிறோம். என்னன்னு கேலாம் பக்கத்துல பிளாக்ல சரக்கு வைக்கிறான் பழுக்குது அதை போட்டு வந்து குண்டக்கார பவுடர் மொத்தம் நந்தா சித்தர் ஆகிட்டு போடுவானுங்க. காலையில பார்த்தாக்கா அம்மா வந்து 5000 சாட்டாஜ் ஆகுது. என்னடா 5000 சாட்டாஜ் ஆகுதுன்னு பார்த்தாக்கா நாட்டாளுக்கார புள்ள அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க அவங்க மூஞ்சில காரி முழுக்க அந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த அக்கா மாதிரி அண்ணன் மாதிரி இன்னொரு நாட்டா பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கையில காய்ச்சி 500 1000 போட்டு வர குத்துப்படி 8 மணிக்கு வாங்கினாரு போத்து பஸ் ஸ்டாண்டுக்கு 1:30 மணிக்கு வாங்கி வர நடிகர்கள்லாம் போன் பண்ணி சொல்லிட்டு நாளைக்கு கணக்கு போத்தலாம் சொல்றீங்க. அது ஊரா இது ஊரா மெட்டு இந்த ஊருக்காக எதுனா ஊரு தனக்கோட்டிபுரம். இந்த தனக்கோட்டிபுரம் தாய் கிராமத்துக்காக என் 1000 ரூபாய் சம்பளத்தை சத்தியமா நான் சும்மாவே ஆட்டு போறேன். இது சத்தியம். நீ ஆடுறவ டீ ஒருத்தனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏண்டா 10 ரூபாய் பஸ் கொடுக்க மாட்டேன். வண்டியை ஸ்டாண்ட்ல விட மாட்டேன். பக்கத்துல விட்டுட்டு தள்ளி வந்துருவ. அது போல ஆள் நீ அச்சி பொறிக்கு புனிதானம் பண்றவன் நீ. ஓசில எது கிடைக்குதா போதும் பெனாயில கூட குடிப்ப. அப்படியேப்பட்ட ஆள் நீ. நீ ஒருத்தர் இலவசமா ஆடுற மாதிரி இருந்தா காசே வேணாம் இலவசமா ஆட்டு போறேன். நம்பவுமே தேவையில்லை. சத்தியமா சத்தியமா அம்மாவுக்கு போன் அடி அம்மாவுக்கு போன் இந்த கிராமத்துக்காக நீ யார் மட்டும் சொல்ற பிடிக்கிற நீ என்ன சொல்ற? நானும் அதே போல தான்டா. நீ காசே வேணாம் நீ ஆடினாக்கா எனக்கு தான் சம்பளம் தேவை. ஆமா நீ வாங்கலாம் அவர் வாங்க மாட்டார். சொல்லுவாங்க என்ன இவன் வாங்கலையம்மா அவன் 1 நம்பர் தாலியாத்த பையன். யார் செத்தான்னா யார் ஐதானா என் பணத்தை கூறான்னு வாங்கிக்குவாங்க. நீ வாங்கல அவருக்கு நான் பாட்டு கொடுத்துக்கிறேன்டா. நான் அவருக்கு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். நம்பவுமே தேவை. சத்தியமா நீ ஒரு இலவசமா இருந்தாலும் நாங்க ஃப்ரீயா இலவசமா ஆட்டு போறோம். சத்தியமா சத்தியம்டா. இந்த தனகோட்டிபுரம் கிராம மக்களுக்கு அனைவருக்கும் நான் சும்மாவே ஆட்டு போறேன். இதுதான் சத்தியம். நானும் சும்மா தான் பாக்குறேன். நானும் சும்மா தான் பாக்குறேன். காலையில 2500 ரூபாய் லோன் காசு கட்டணும். உன் சம்பளம் எவ்வளோ? இல்லன்னா நான் சும்மா தாடுவேன். உன் சம்பளம் எவ்வளோ? 1500. லோன் எவ்வளவு கட்டணும்? 2500. உனக்கு எவ்வளவு தேவைப்படுது? 1000 ரூபாய். யார் தருவாங்க? தர மாட்டீங்களா? யார் தருவாங்க? தர மாட்டீங்களா? நாங்க என்ன தரணும்? உன் சம்பளம் தான் கொடுக்க முடியும். காலையில வந்தானோ ராத்திரி 8-10 மணினா கூட லோன் கார போக மாட்டானே. லோன் காசு கட்டுறான் ஊட்டாண்டி உட்காந்து போனேன். நான் என்ன பண்ணுறேன்? யாரோ ஒரு 5-10 கொடுத்து சேர்த்துறாங்கன்னா பரவாயில்ல. கொடுப்பாங்க. வேற நீ உன் சம்பளம் இது கைத்தட்டல் வேற கேட்டு வாங்குறேன். அவங்க தட்டா கேட்டுறேன். இது ஒரு ரகசிய வார்த்தையை சொல்ல போறேன். இத முன்னாடியே சொல்லி இருந்தா நானு மோனான்னு சொல்லிட்டு எப்படி இப்ப சம்மதமா? நினைச்சிமா நான் காதல சொன்னேன் ரசிச்சிருப்புன்னு சொன்னேன்.